श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நம பிரணவசோபிதம் நவகஷாய கண்டாம்பரம் திரிதண்ட பரிமண்டிதம் திரிவித தத்வ நிர்வாககம் தயாஞ்சிததிருகஞ்சலம் தலிதபாதி வாக்வைபவம் ஷமாதி குணசாகரம் ஷணமேமி ராமானுஜம். ஏதானி தானி புவனத்ரய பாவனானி संसाररोगशकलीकरणौषधानि जिह्वातले मम लिखानि यथा शिलायां रामानुजेति चतुराण्यवृताक्षराणि मुन्नै विनयहलमूङ्गिक्कुडियमुदन् मुनङ्गळकमलप्पोदिरण्डुं என்னுடைய சென்னிக்கணியாச்சேத்தினேன் தென்புலத்தார்க்கென்னு கடவுடையேன் யான் அயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்னு நன்னினர்வார் ஷயந்தரு கீர்த்தி ராமானுஜ முனிதாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுதோங்குவன்பால் இயம்பும் களித்துரையந்தாதியோதய நெஞ்சமே சுலிந்தோ கொண்டு நதடிப்போது கொத்தொண்டு செய்யும் நலன்பரேத்து முன்னாமெல்லாம் எந்தன்னாவினுள்ளே அல்லும் பாலும் அமரும் படி நல்கு அரிசமய வெல்லும் பரமா இரமானுசைதன் நப்பமே. விஷதவாட்சிகாமணிகளாகிற மணவாள மாமுனிகள் தாம் அருளி செய்த ஆர்த்தி பிரபந்தத்திலே 49ஆம் பாசுரத்திலே நந்தாக நரஹழுந்தாம வேண்டிடில் நாணிலத்தீ எந்தாதயான எதிராஜனை நண்ணும் என்னும் அவன் அந்தாதி தன்னை அனுசந்தியும் அவன் தொண்டருடன் சிந்தாகுலம் கெடச் சேர்ந்திரும் முக்திபின் சித்திக்குமே. என்னே இராமானுச நூத்தந்தாதியை அனுசந்தித்தால் நமக்கு முக்தி கிட்டும், நரகத்திற்கு நாம் செல்ல வேண்டியதில்லை என்று தெரிவிக்கிறார். இப்படி பெருபடைத்த இராமானுஜ நூத்தந்தாதி இதிலே 100 பாசுரங்கள் வரை நீங்கள் எல்லோரும் அனுபவித்திருக்கிறீர்கள். கீழே 100வது பாசுரத்திலே திருவரங்கத்து அமுதனார் தம்முடைய நெஞ்சை ஒரு வண்டாக உருவகித்தார். எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளாகிற திருவடி தாமரைகளிலே படிந்துள்ளது என்னுடைய மனசாகிற வண்டு. அந்த தாமரையில் திருவடி தாமரையிலே பெருகுகிற தேன் அது எனது எம்பெருமானாருடைய குணங்கள்.
அந்த குணங்களைத் தவிர வேறென்னையும் நான் புஜிக்க மாட்டேன் என்று தெரிவித்தார். இந்த வண்டானது, என்னுடைய நெஞ்சமாகிற வண்டானது எம்பெருமானாருடைய திருவடித்தாமர்களிலே பெருகிற தேனைத் தவிர மற்றொன்னை புஜிக்காது. அப்படின்னா அந்த எம்பெருமானாருடைய குணங்களை மட்டும்தான் நான் அனுபவிப்பேன் என்று தெரிவித்தார். மேலே 101வது பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். மயக்குமிருவினை வல்லியற்பூண்டோ மதிமயங்கித் துயக்கும் பிறவியில் தோன்னியவென்னை துயரகத்தியுயக்கொண்டு நல்கும் இராமானுசவன் அதுன்னையுன்னீ நயக்கும் அவர்க்கிது இழுக்கென்பர் நல்லவரென்னு நைந்தே. எம்பெருமானாருக்கு பாவனத்துவம் போக்கியத்துவம் என்று 2 தன்மைகள் இருக்கின்றன. பாவனத்துவம்னா பாபங்களை போக்கி தூய்மைப்படுத்தும்படியான தன்மை. போக்கியத்துவம்னா எப்பொழுதும் அனுபவிக்கத்தக்கவராய் இருத்தல். இப்படி பாவனத்துவம் போக்கியத்துவம் என்கிற 2லேயும் வைத்துக்கொண்டு போக்கியத்துவமே சிறந்ததாக பெரியோர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஏன்னா நம்மோட பாபங்களை போக்கினார் என்கிற காரணத்தால் நாம் அவரை பாவனர் புனிதர் என்று சொல்லுவோம். இது ஒரு காரணத்தை பற்றி வருவது. ஆகையினாலே போக்கியத்துவமே சிறந்ததாகும். போக்கியத்துவத்தை அனுசந்திப்பதற்கே அது ஸ்வரூப பிரயுக்தமாக இயல்பாக அமைவது. ஆனால் அமுதனார் இராமாச நூத்தந்தாதியிலே தூயவன் தீதினி ராமானுஜன் முதலான இடங்களிலே பார்த்தோமையானால் தீர்த்தான் இருவின தீர்த்து முதலான இடங்கள்லாம் பார்த்தோம்னா எம்பெருமானார் என்னுடைய பாபங்களை போக்கினார், உடையவர் என்னுடைய தோஷங்களை எல்லாம் நீக்கினார் என்று அடிக்கடி அருளி செய்கிறார். அப்படி சொன்னதுக்கு அனுதாபப்படுகிறார் இந்த பாசுரத்திலே 101வது பாசுரத்திலே. போக்கியத்திலே ஈடுபட்டு பேச வேண்டியிருக்க பாவனத்துவத்தில் ஈடுபட்டமை தோத்த பேசுறது பெசகுன்னு சத்துக்கள் சொல்லுவார்கள் என்கிறார் இந்த பாசுரத்திலே. என்ன சத்துக்கள் எல்லாம் எம்பெருமானாரிடத்தை மிகுந்த ஈடுபாடுடையவர்கள் எல்லோரும் அவருடைய போக்கியத்துவத்திலேயே ஈடுபட்டிருப்பார்கள். மயக்குமிருவினை வல்லியிற்பூண்டோ மயக்கும் மயக்கும்னா அறிவு கேட்டினை உண்டு பண்ணும், அதாவது அஞ்ஞானத்தை விளைவிக்கும். எது அப்படின்னா இருவினை புண்ணியபாப ரூபமான கர்மம், அதாவது புண்ணியம் என்னும் பாபம் என்னும் சொல்லப்படுகிறதே அதுதான் இருவினை. வல்லியிற்பூண்டு கர்மங்களாகிற விலங்கிலே அகப்பட்டு ஒரு பாசக்கயிற்றிலே அகப்பட்டு உலக விஷயங்களை, அதாவது சப்தாதி விஷயங்களை, செவி வாய் கண் மூக்கு உடல் என்கிற 5 நாளும் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் இருக்கிறதே அதுதான் சிற்றின்பம். அதனால் கிடைக்கக்கூடிய சுகத்திற்கு சிற்றின்பம் பேர். அப்படிப்பட்ட சிற்றின்பத்தையே பேரின்பமாக காட்டி மயங்கச் செய்யக்கூடியது எது? இந்த புண்ணிய பாபரூபமான கர்மங்கள். புண்ணியம் என்பது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு விலங்கு போல, பாபம் என்பது இரும்பினால் செய்யப்பட்ட, இரும்பினால் விலங்கு செய்து பூட்டி கையில் பூட்டினால் அது பாபம். புண்ணியம் என்பதும் நமக்கு கைவிடத்தக்கது தான். புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி என்று ததோ வித்வான் புண்ணிய பாபே விதூய என்று எம்பெருமானை சென்று கிட்டுகிறவன் எப்படி பாபத்தையெல்லாம் போக்கிக் கொள்ள வேணுமோ அதுபோல புண்ணியத்தையும் விட்டுடணும். புண்ணிய பாபங்கள் 2ஐயும் விட்டால்தான் நாம் எம்பெருமானை அடைய முடியும். ஆகினாலே எம்பெருமானை அடைவதற்கு பாபம் தடையாக இருப்பது போலே புண்ணியமும் தடையாக இருப்பது. இந்த புண்ணிய பாபங்களாகிற இருவினை இருக்கே இது நமக்கு அறிவு கேட்டினை உண்டு பண்ணும். மயக்கு விரிவினை வள்ளியிற்பூண்டு பாசக்கயிற்றினாலே கட்டப்பட்டு, எது பாசக்கயிறு அப்படின்னா இந்த புண்ணிய பாபங்கள் தான்.
மயக்கு மிரிவின வள்ளியில் பூண்டு தனக்குத்தானே நன்மையை தேடுகிற மாதிரி தானே தன்னை கர்மபாயத்தாலே கட்டிக்கொண்டு அதிலிருந்து விடுபட வழி தெரியாமல் திகைத்தல். அதாவது மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை கடக்க வரிது என்கிறார் கீதாச்சாரியர். விபரீத ஜான ஜனனீம் ஸ்வவிஷயாயாஷ்ய போக்ய புத்தேர் ஜனனீம், என்ன விபரீத ஞானத்தை உண்டு பண்ணும், அதே நேரத்தில் இந்த பிரகிருதி சம்பந்தமானது என்ன பண்ணாம், ஸ்வவிஷயாயாஷ்ய போக்ய புத்தேர் ஜனனீம், அதுதான் தெரிவித்து சிற்றின்பத்தையும் பேரின்பமாக காட்டும். என்ன மயக்கு மிரிவின வள்ளியில் பூண்டு, மயக்கும்னா மயங்கச் செய்யும்னு அர்த்தம். இதே பாசுரத்தில் முதல் அடியிலே ஒரு பாட்டபேதம் உண்டு. வள்ளியில் பூண்டுங்கிறது பதிலாக மயக்கு விரிவினை வள்ளியை பூண்டுன்னு ஒரு பாட்டம் உண்டு. அந்த பாட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் கர்மமாகிற பாசக்கயிற்று தானே தன் முயற்சியினாலே ஏறிட்டு கொண்டு அப்படின்னு அர்த்தம். கழுத்தில் புக்க வாயோடு போலே கழற்ற ஒண்ணாதபடி இருக்கை என்கிறார் வியாக்கியாதா. மனவாளமாவனிலும் கற்ற பிள்ளலோகஞ்சீரும் எடுக்கிறார். இது திருமால வியாக்கியானத்திலும் அந்த விஷயம்தான். அதாவது புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்ணுக்குட்டி இருக்குது, ஏதோ ஒரு இதில் கழுநீர் இருக்குது, அதை பருகணும்னு வேகமாக போய் வாய் விட்டுருத்து. ஆனால் அதில் மாட்டின்றது கழுத்து வெளியில் வரல. அதுபோல கழுத்தில் புக்க வாயோடு போல ஒரு நாயே இருக்குது. நாய் ஒரு பானையிலையோ பாத்திரத்துலையோ இதுலையோ தலையை உள்ளே விட்டுருத்து சாப்பிட்றதுக்காக. கழுத்து மாட்டின்னு கொடுத்தானால் வெளியில் எடுக்க முடியலன்னா பானையாக இருந்தால் கூட உடைக்கலாம். உடைச்சாலும் அதனுடைய வாய் இருக்கே அது கழுத்தில் சுற்றின்னு இருக்கும், அது வெளியில் வராது. அதுபோல எதையோ நான் ஆசைப்பட்டு செய்யப்போ ஆபத்திலே சிக்கிக்கொள்ளுதல். இதுபோல் இந்த சேத்தனர்கள்லாம் இந்த சப்தாதி விஷயங்களை அனுபவிக்கணும் போய் கட்டத்தை தாங்களே தங்களுக்கு வருவித்துக் கொள்வார்கள் என்ன திருவீரர் விடத்திலே. மயக்கு மிரிவினை வள்ளியிற் பூண்டு மதிமயங்கி, அதாவது புத்தி கலக்கம் ஏற்பட்டு மதிமயங்கி துயக்கும் பிறவி, மனம் திரியும்படியான பிறப்பு. மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய வெண்ணை, புண்ணிய பாபங்களாலே கட்டுண்டு புத்தி கலக்கம் ஏற்பட்டு பிரமிக்கச் செய்கிற சம்சாரத்திலே பிறந்தவெனக்கு துயரகத்தி, கர்ம பாகங்களாலே வரக்கூடிய, அதாவது கர்ம பலன்களாலே வரக்கூடிய துன்பங்களை, கர்மங்கள் அதாவது இவன் பண்ண புண்ணிய பாபங்களாலே ஏற்படும்படியான துன்பங்களை எல்லாம் போக்கினார் எம்பெருமானார். துயரகத்தி மயக்கும் இருவினை வள்ளியில் பூண்டு, இப்படியெல்லாம் நான் இருந்தேன். என்ன பண்ணேன், புண்ணிய பாபங்களாலே புத்தி கலக்கம் ஏற்பட்டு பல பிறப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தேன். இப்படி இருக்கும் அந்த அந்த பாப்ப பலனாக புண்ணிய பாப பலனாக எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் இருக்கே துயரம், அதை எம்பெருமானார் போக்கினார். துயரகத்தி உயக்கொண்டு நல்கும் இராமானுஜன், உயக்கொண்டு நல்கும், உயக்கொண்டுங்கிறதான் உயக்கொண்டுன்னு இடைக்குறையாக வந்துள்ளது. உயக்கொண்டுன்னா உஜ்ஜீம்படியாக ஏற்றுக்கொண்டு தன்னை சேர்ந்தவனாக அடியேனை ஏற்றுக்கொண்டு உயக்கொண்டு நல்கும், அதாவது அருள் புரியும். யக்கொண்டு நல்கும் இராமானுஜ மாயுமென்னாவிய வந்தெடுத்தான் தூய வந்திதிரி ராமானுஜன் இருவின தீர்த்தான் தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடார்த்தான் முதலான பாசுரங்களில் பார்த்தால் இதே அவதனார் எம்பெருமானாருடைய பாவனத்துவத்தை பலகாரம் அனுசந்தித்திருக்கிறார். அதையெல்லாம் சேர்த்து தான் இடத்திலே உயக்கொண்டு ராகம் நல்குமிராமா என்னது இதுன்னு சேர்த்து பிடிச்சி எல்லாத்தையும் சொல்கிறார். இப்படி கீழே பலவிடங்களிலும் பாவனத்துவத்தை சொன்னேனே, அது எம்பெருமானாருடைய போக்கியத்தையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பாவனத்துவத்தை பேசுவதானது உகப்பை விளைவிக்காது. என்ன போக்கியத்திலும் நாம் ஈடுபட வேண்டும் என அவர்கள் நினைப்பார்கள். உன்னை உன்னி நயக்கும் அவர்க்கு இழுக்கென்பர் நல்லவரின் நைந்தே, உன்னை உன்னி உன்னை நினைத்து உன்னை நினைத்து நினைத்து உள்ளம் உடை குலைப்படுபவர்கள், நெஞ்சு அப்படியே சித்திரமாக
போமவர்கள். அவ எப்படிப்பட்டவா? பெருமானாரிடத்தில் எவ்வளவு விடுபட்டவர்கள்னா, குருரேவ பரம் பிரம்மா குருரேவ பரந்தனம் குருரேவ பரக்காமோ குருரேவ பராயணம். அந்த ஆச்சாரியரான எம்பெருமானார் தான் மேலான தெய்வம், எம்பெருமானார் தான் மேலான சொத்து, எம்பெருமானார் தான் நாம் அடைய வேண்டிய பிராபியம், எம்பெருமானார் தான் நமக்கு பிராபகம். பேரொன்னுமத்தில் நின் சரணன் நீ அப்பேரளித்தற்காரொன்னுமில்ல மத்த சரணன் நீ என்று இருக்கக்கூடியவர்கள் இந்த எம்பெருமானாரத்தை அடியார்கள். அப்படின்பா ஓகிதையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள். தியாயேஜ்யபென்னமே பக்தியா பஜேத் அப்யச்சயன் முதா. எம்பெருமானார் தான் தியானிக்கணும், அவர்தான் அவருடைய திருநாமங்களை தான் சொல்லுவோம், அவன் நாமங்களே என்று ஜபிக்க வேணும். நமேன்னு அந்த எம்பெருமானாரை குறித்து நமஸ்காரம் வணங்க வேணும், பக்தியோடு வணங்க வேண்டும், பிரீத்தி புரஸ்தரமாக வணங்க வேண்டும். பஜேது அவரையே ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை அர்ச்சிக்க வேணும், ஆனந்த சந்தோஷமாக அர்ச்சிக்க வேணும். இனி இருக்கக்கூடியவர்கள் உபாயோபேய பாவேன தமேவ சரணம் பிரஜேத். இந்த ஆச்சாரியனையே உபாயோபேயமாக பற்றி இருக்குமவர்கள். இன்னை தினம் உயக்கொண்டாருடைய திருநட்சத்திரம். அவர் எப்படி இருந்தாலும் தெரிவிக்கிற பொழுது, நம பங்கஜ நேத்ராய நாத ஸ்ரீபாத பங்கஜே நியஸ்த சர்வபராயாஸ்மத். ஆச்சாரிய திருவடியிலே எல்லாத்தையும் போட்டிருந்தார். அதுபோல இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானாரிடத்திலே அவரையே எல்லாமாக கொண்டிருக்குமவர்கள் அந்த ராமானுஜ சிஷ்யர்களான உன்னி உள்ளன் நைந்து இருக்கக்கூடியவர்கள். யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு என்று இருக்கக்கூடியவர். அதாவது எம்பெருமானிடத்தில் நாம் என்ன பக்தி செலுத்துகிறோமோ அதே பக்தி, அதே பிரீத்தி விஜய ஆச்சாரியனான எம்பெருமானாரிடத்திலும் காட்ட வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அவள்தான் உன்னை உன்னி நயக்கும் அவர். எம்பெருமானை நாம் அனுபவிக்கிற பொழுது நாள் தோழமுதே ஆறாவமுதே என்று சொல்கிறோம். இந்த இவாளெல்லாம் எப்படி இருப்பா? எம்பெருமானாரிடத்தில் ஈடுபட்டவர்கள் பார்த்தா, இராமானுசன் எனக்காரமுதே அடியேற்கின் தித்திக்குமே என்று எம்பெருமானாரிடத்திலே ஈடுபட்டு நெஞ்சாலே உடையவரையே நினைத்து நினைத்து உடல் உருகும் நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான். என்றும் நீ உன்னையுன்னி நயக்கும் அவர். அவர்களுக்கு இது இழுக்காக தோற்றும். இது போக்கியத்தை பெருமானாருடைய போக்கியத்தை அனுபவிக்கால் பாவனத்துவத்தை அனுபவிப்பதான அவள் எப்படி இருப்பாராம்? மாமனில் தெரிவிக்கிறார். வாஜாஹ யதீந்திர மனசா வபுஷா ஜயுஷ்மதி பதாரவிந்த யுகலம் பஜதாங் குருணாம் குராதிநாத குருகேஷ முகாத்திய பும்சாம் என்று மனம் மொழி மெய் என்கிற 3 கரணங்களால் அவர்கள் எம்பெருமானாரிடத்திலேயே ஈடுபட்டிருப்பார்கள். குரத்தாழ்வான் பிள்ளான் பலான அந்த சிஷ்யர்கள் அவள் எம்பெருமானாருடைய போக்கியத்தையிலே ஈடுபட்டவர்கள். இப்படி போக்கியத்திலே ஈடுபட்டவர்களுக்கு பாவனத்துவத்தை பற்றி பேசுவதானது இழுக்காக தோற்றும் என்று இந்த பாசுரத்திலே 101வது பாசுரத்திலே காட்டுகிறார் அமுதனார். அவர்கள் தந்த தாய் தனையர் பெரும் செல்வம் எந்தனக்கு நீயே திராசா என்று இருக்கும் அவர்கள். எம்பெருமானாரே எல்லா உறவும், ஈஸ்வரனை எல்லா உறவு முறையும் ரகசிய கிரந்தங்களில் தெரிவிக்கப்பட்டது போல எம்பெருமானாரே எல்லா உறவு முறையும் என்று அறிந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு பாவனத்துவத்தை அனுபவிப்பதானது குறையாக தோற்றும். எடுத்த எடுப்பிலேயே தோன்றுவது எம்பெருமானாருடைய போக்கியத்தை தான். தூய்மை எய்திய பின்னர் தான் தோன்றுவது இந்த அடிபணிந்த சேதன். அவன் தூயவனாக ஆன பிறகுதான் இந்த பாவனத்துவம் இவனுக்கு புலப்படும். சத்துக்கள் போக்கியத்தை விடுத்த பாவனத்துவத்தை அனுபவிப்பது இழுக்கு என்பர் என்பதை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார் அமுதனார். அடுத்த பாசுரம் 102வது பாசுரம். நையும் மனம் குணங்களையும் நீ என்னாவிருந்தெம்மையனி ராமானுஜன் என்னழைக்கும் அறிவினையேன்
கண்கரிதிடும் காணா கடல் புடையூழ் வையமிதனில் உன்மண்மையன்பால் என் வளர்ந்ததுவே. இவ்விடத்திலே ஒரு ஐதீகம் நினைவுக்கு வருகிறபடியாலே பிரசங்காத்து அதை முதல்ல தெரிவிச்சுடுறேன். சுவாமி நவாட மௌனிகளுக்கு பூர்வாசிரமத்தில் திருக்குமார் அவதரித்தார். அப்பொழுது குழந்தைக்கு என்ன திருநாமம் விடலாம்னு கேட்ட பொழுது ஒரு கால் சொன்னார் போலே 108 தடவை சொல்லப்பட்டிருக்கே. ஆகையினாலே எம்மையன் இராமானுஜன் என்று வேறிடுங்கோள்னராம். அதுபோல் எம்மையன் இராமானுஜன் இந்த பாசுரத்தில் தான் அனுபவிக்கிறார். ஐயன்னா தகப்பனார், எங்கள் தோப்பனார் பெருமானார் என்ன அவதனார் சம்பந்தம் தோத்த அருளி செய்கிறார் விடத்தில். இப்படி பாவனத்துவ அனுசந்தானம் கூட பொறுக்காதபடியாக ரமபோக்கிய பூதராக இருக்கிறார் உடையவர். அவர் விஷயத்திலே தம்முடைய பாக்கிய கரணங்கள் என்ன, ஆந்தரமான கரணம் மனசென்ன, இவையெல்லாம் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஈடுபட்டிருப்பதை சொல்லி இந்த பூமிப்பரப்பெல்லாம் கிடக்கச் செய்தே. இந்த லோகத்தில் எத்தனையோ பேர் இருக்கா அப்படின்னு தேவருடைய ஔதாரியமானது என்னிடத்திலே வளர்ந்ததே, இதற்கு என்ன காரணம் என்று எம்பெருமானாரிடத்திலேயே கேட்கிறார் அமுதனார். நையும் மனம் உன்குணம்னர் அவருடைய குணம் எப்படிப்பட்டது என்ன பார்த்தோமே. ஆனால் உன்குணம்னு சொன்னதுனால ராமனுடைய குணங்களை வியாவர்த்திக்கிறார். ராமானுஜனுடைய குணங்களுக்கும் ராமனுடைய குணங்களுக்கும் வேற்றுமை உண்டு. ஏபிஷ்ச சச்சிவை சார்தம் ஹிரசா யாச்சிதோ மயா என்ன மரோரதித்து கொண்டு பரதாழ்வான் காட்டுக்கு வந்தான். தலையார வணங்கி பிரார்த்திக்கிறான். அமைச்சரோடு சேர்ந்து மத்துண்டான எல்லோரும் அயோத்தியா நகரத்திலே இருக்கிறவர்கள் அத்தனை பேரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். நிச்சயமாக எம்பெருவான் நாடு திரும்புவன், பட்டாபிஷேகம் செய்து கொள்வன் நினைத்தான். ஆனால் அவன் அவ்வளவு தூரம் பிரார்த்தித்தும் கூட, அவன் முறையாக சரணாகதி அருட்டித்தும் கூட பெருமாள் அபிதப்பாவகோபமம் கிட்ட நெருங்க முடியாதபடி நெருப்பு போலே இருந்தார். சரி, விராட்டினடுத்து அனன்யாராகவே நாகம் பாஸ்கரேண பிரபாயதா, ராமனுக்கு நான் ராமனாகிற சூரியனுக்கு நான் பிரகாசத்தை போன்றவள் விட்டு பிரியாதவள் என்று சொன்னாள் இந்த விராட்டி. அந்த விராட்டியை கூட கைவிட்டாரே அவள் இரண்டாவது பிரிவிலே. சரி, இளைய பெருமாள் எப்படி இருந்தார்? ராமஸ்யனுஜோ பிராதா குணைர்தாஸ்யமுபாகதா. சுக்ரீவனத்தை தெரிவிக்கிற பொழுது பெருமாள் ஒருபடி நினைத்திருப்பர், நான் ஒருபடி நினைத்திருப்பன். பெருமாளுக்கும் உமக்கும் என்ன உறவுன்னு கேட்டான் சுக்ரீவ மகாராஜர். கேட்ட பொழுது அவர் என்னை தம்முடைய பின்பிறந்த தம்பியாக நினைத்திருப்பர், ஆனால் நான் அவருடைய குணங்களுக்கு தோத்த அடிமை எண்ணி என்னை அறுதியிட்டிருப்பன் என்று இளையபெருமான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இளையபெருமானையும் கூட ஒரு காலத்தில் எம்பெருமான் பிரிந்து போகும்படியாக செய்துவிட்டான். இப்படிப்பட்டது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமனுடைய குணங்கள். ஆனால் இங்கே எம்பெருமானார் ஆரையும் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அந்த நம்மை அண்டினவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் அவர்களை விட்டு கொடுக்காமல் ரட்சிக்கக்கூடிய தன்மை என்பது எங்கள் ராமானுஜருக்குத்தான் உண்டு. அதனால அதைத்தான் தெரிய உன்குணங்களைங்கிற ராமகுணங்களை காட்டிலும் உத்கிருஷ்டமான ராமானுஜருடைய குணங்கள். அதாவது திருவரங்க மாளிகையான ஒரு அரையர், ராஜவேந்திர பெருமாளுடைய அரையருடைய திருக்குமாரன். அவருக்கு ஏதோ சகவாசம் ஏற்பட்டு எங்கேயோ போயிட்டார். பெருமானார் அவனை வலிய பிடித்து இழுத்து வாருங்கோள் வரச் செய்து, அவர் ஏதோ ஒரு சேரியில் இருந்தார், அங்கிருந்து வரச் செய்து மீண்டும் அவருக்கு பகவத் சம்பந்தத்தை பண்ணி வைத்து அவருக்கு திரும்பவும் அவருக்கு திருவிலச்சனை பிரசாதித்து தம்முடைய திருவடிகளை அவர் தலையில வைத்து, இது நாள் வரையிலும் நீ யாருடைய காலை பற்றி கிடந்தாய், நீ இந்த திருவடிகள் இந்த இதையே பற்றியிரு என்று அவரையும் கூட தம்மை விட்டு விலகிச் செல்பவர்களையும் கூட இழுத்து பிடித்து ரட்சிக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுன்னா எம்பெருமானாருக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட குணங்கள் அத்தை நினைத்த மாத்திரத்தை என்னாது, குணங்களை நினைத்தால் என் மனசு அப்படியே கரைஞ்சி நெக்கொசிந்து போகிறது.
தேவரி திருமேனியில் இருக்கக்கூடிய சௌந்தர்யம் முதலான குணங்களை நினச்சி அப்படியே நெஞ்சு கரைஞ்சி போகிறது, உருகிறது உடம்பு. என் நாக்கு நையும் மனம் குணங்களையுன்னி என்னாவிருந்தெம்மையனிராமானுஜனின் அழைக்கும். என்னுடைய நாக்கு இருக்கே, எப்பொழுதும் உம்முடைய திருநாமங்களையே உம்முடைய திருப்பேர்களையே சொல்லிக் கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த நிருபாதிகமான பந்துத்துவம் அதையும் சேர்த்து அனுசந்திக்கும். பெருமானாருடைய திருநாமம் எப்படிப்பட்டதுன்னா, சொலப்புயில் வாய் அமுதம் பறக்கும். அப்படியே பெருமானாருடைய திருநாமங்களை சொல்லுவோவே ஆனால் அப்படியே நாக்கிலே அமிர்தமானது பரவறது, ஊறுகிறது. ஆகினாலே ருச்சி கண்டையனுடைய நாக்கு இருக்கே, ஒரு தடவை சொல்லி முடிச்சுட்டோம் போரும், எத்திராஜான்னு சொல்லிட்டோம், ராமானுஜான்னு சொல்லிட்டோம், போரும்னு திருப்தி அடையாது. உருவடிப்பட நிலையாகவிருந்து இராமானுஜன் என்ன அந்த பெருமானாருடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். என்னாவிருந்தெம்மையனிராமானுஜன். எங்கள் திருப்பானாழ்வார் ஒரு பெரியவர்வாட அனுபவிக்கிற பொழுது துலவ விரையார்கவனின் முடியம் ஐயனார் என்று பெரியவர்வாட தகப்பனார் சொன்னார். அதுபோலே இங்கே அமுதனார் எம்பெருமானார தோப்பனாரா அனுபவிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், அறிவூட்டி ஆளாக்கினவர் இல்லையோ, அதனால் ஞானத்தை கொடுத்தவர். சஹி வித்யாதஸ்தம் ஜனயதி தச்ரேட்டஞ்சன்மா. அவன் சஹி அவனன்னோ வித்யாதா ஞானத்தை கொடுப்பதினாலே ஞானத்தை கொடுத்து தம் ஜனயதி அந்த சேதனை பிறப்பிக்கிறான். ஆகையினாலே இந்த ஞானப்பிறப்பு தான் கிருட்டமானது. உடம்பினால் ஏற்படுகிற பிறப்பிற்கே தகப்பனாருடனான சம்பந்தம் அதெல்லாம் ஒரு காலத்தில் குலைந்து விடும். ஆனால் நிலையாக இருக்கக்கூடியது இந்த ஆத்ம சம்பந்தம். இந்த ஞானத்தினால் ஏற்படக்கூடிய ஜென்மம் இருக்கே, அது நிலைத்திருக்கும். ஆகினாலே அந்த எம்பெருமானாரை தகப்பனாராக அனுபவிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த நாக்கு அவருடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கும், அவருடைய உறவை சொல்லிக் கொண்டிருக்கும். என்ன தெரிகிற மேலே அறிவின ஏன் கையும் தொழும் அறிவின ஏன் ரொம்ப பாப்பங்கள், கொடிய பாப்பங்களை எல்லாம் செய்து நடியின் நானே மாநிலத்து நானே நானாவித நரகம் பூகும் பாவம் செய்தேன். பாவமே செய்து பாப்பியானேன் நிந்தித்தம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரோ என்னமயாபியதாயி. என்னால் செய்யப்படாத பாப்பங்களே கிடையாது லோகத்தில். நான் செய்யாத பாபம் உண்டான கிடையவே கிடையாது. என்னால் அதை 1000 தடவை செய்திருப்பேன். அப்படியாக பாபத்தை பண்ணினவன் யாவச்ச யச்ச துரிதம் சகலஸ்ய ஜந்தோ தாவச்ச தத்தததிகஞ்ச மமஸ்தி சத்தியம். லோகத்தில் எல்லா ஜனங்களும் பண்ண பாப்பங்கள் இருக்கே, அத்தனையும் நான் பண்ணியிருக்கேன், அதை காட்டிலும் அதிகமாகவும் பண்ணியிருக்கேன். ஏனெல்லாம் இப்படி அறிவினா ஏன் அப்படிப்பட்ட நான் இத்தனை காலமாக ஏதோ விஷயாந்தரங்களே மண்டே கிடந்தபடியே இன்னைக்கு கையும் தொழும் எம்பெருமானாரை குறித்து இந்த கையானது தொழுகின்றது. கையும் தொழும் எம்பெருமான் அந்த கரணங்களை எதற்கு கொடுத்தா நமக்கு? மாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் இவை பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சயுதா அம்யுதா என்று பெருமான் உன்னுடைய முகாரத்து முன்னாடி நமக்கு புலன்களை எல்லாம் கொடுத்துருக்கான், கை கால்களை கொடுத்துருக்கான். எதற்காக? அவனை சேவிக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கான். ஆனால் இத்தனை நாளாக நான் அதை பண்ணலை. இப்பொழுது என் கையானது என்ன பண்ணுறது? நாக்கு உம்முடைய திருநாமங்களை சொல்கிறது. என்னை வரியாமல் என் கைகளானது தேவரீரை குறித்து கூப்புதலை செய்கின்றதி, அஞ்சலி பண்ணுகின்றதி என்று தெரிவிக்கிறார். மேலே தெரிவித்தார், அறிவின என் கையும் தொழும் கண்கரிதிடும் காணா. என்னுடைய கண்கள் இருக்கே, அந்த கண்களானவை உன்னுடைய பார்க்க விரும்பும். அதாவது கண் காணும் தானே சொல்லணும், கண் காணும் தானே சொல்லணும். அப்படி சொல்லாமல் கண்
பார்க்க விரும்பும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, நான் அழைக்கும் சொன்னார், கை தொழும்னு சொன்னார், கண் காணும் தானே சொல்லணும். ஆனால் கண் காண கருதிடும் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, எம்பெருமானார் சேவிக்க தொடங்கிய உடனே கண்ட கண்கள் பணியரும் புதிருமாலோ என் எம்பெருமானாரை பார்த்த மாத்திரத்தில் அந்த கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம், ஆனந்த கண்ணீரானது பெருகுமா. அதனால் சேவிக்க முடியாத போடுமா. அதனால் அவள் சேவிக்கணும், கண்ணால் சேவிக்கணும். என்ன என் கண்கள் ஆசைப்படுறதுன்னு சொன்னார். அது தாம் ஆசைப்படுறது தம்முடைய கண்ணங்கள் மீது இருட்டி சொல்கிறார். என்னாலே தெரியுது இவருக்கு அவ்வளவு ஈடுபாடு எம்பெருமானாரிடத்திலே தெரியுது. இவரை போலவே இவருடைய கரணங்களும் கூட எம்பெருமானாரிடத்தில் ஈடுபட்டிருக்கான். நம்மாழ்வாருடைய கரணங்கள் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டா போலே இவர் அமுதனாருடைய கரணங்கள் எம்பெருமானாரிடத்தில் ஈடுபட்டிருக்கினா என்று தெரிவிக்கிற. உன்னை மெய்கொள்ள கருது மின் கண்ணே உன்னுடைய திருமேனி சேவிக்க கண்கள் ஆசைப்படும்னு நம்மாழ்வார் ஒளிச்செதிரி ரீதியிலேயே அமுதனார் எம்பெருமானாரை சேவிக்க என் கண்கள் ஆசைப்படும் என்று தெரிவிக்கிறார். இந்த கண்ணு ஆசைப்படுவான். எப்படி ஆசைப்படுவான்? கதா திரக்ஷா மகோராஜன் ஜெகதக்லேஷநாசனம், உலகத்தவருடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவனை எப்பொழுது காண்பேன் என்ன தெரிவிக்கிறார் போலே தேவரை எப்போ செவிப்பேன் என கேட்கிறார். கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா, எப்பொழுது கண்களால் காணப்போகிறேன். கதாகம் பகவந்தன் நாராயணம் மமநாதம் சாட்சாத் கரோமி சக்ஷுஷா, என்ன எப்பொழுது பகவானான அந்த எம்பெருமான் என்னுடைய சுவாமியான நாராயணி செவிப்பேன் என்று கேட்பது போலே எப்பொழுது எம்பெருமானாரை செவிப்பேன் என்று இந்த கண்களானவி விரும்புகின்றனவாம். காணவாராய் என்ன கண்ணும் வாயும் துவர்ந்து காணுமாதருளாய் ககுத்தா கண்ணனே என்னெல்லாம் பகவத் விஷயத்தில் ஆய்வார் ஈடுபட்டா போலே இவர் எம்பெருமானிடத்திலே ஈடுபடுகிறார். இவருடைய கண்களானவி எம்பெருமானாருடைய திருமேனியிலே ஈடுபடுகின்றது. கடல் புடையூழ் வையமிதனில் வன்மையன்பால் என் வளர்ந்ததுவே. கடல் சூழ்ந்த இந்த பூமி இதில் எத்தனையோ பேர் இருக்கா. அத்தனை பேரையும் உஜ்ஜீவிப்பிக்க வேணும்னு பேருக்கு தானே இதை திருவதாரம் பண்ணியிருக்கு. ஆனால் அடியெடுத்து மாத்திரம் இத்தனை உதாரணத்தை வருஷித்ததே, வன்மையை பொழிந்ததே, என்ன மாத்திரம் இப்படி ஈடுபடும்படியாக அடியன் மட்டுமல்லாமல் அடியனுடைய கரணங்களும் கூட அது அவரியுடைய திருவேணியிலே ஈடுபடும்படியாக பண்ணித்தே. இப்படி ஈடுபடும்படியாக பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஈடுபாடானது மேலும் மேலும் வளரும்படியாக பண்ணித்தே. இதுக்கு காரணம் என்னவோ என்று வினவுகின்றார். என் வன்மையன்பால் என் வளர்ந்ததுவே என்று கேட்கிறார். சுவாமியே குறித்து கேட்கிறார் இந்த 102வது பாசுரத்திலே. மேலே 103வது பாசுரம். எம்பெருமானார் தம்முடைய வள்ளல் தன்மையெல்லாம் உமக்கு மட்டும் கரணங்கள் அனைத்தும் தாமே தம்மிடம் ஈடுபடும்படியாக அபகரித்தது எவ்வழியாரே. சரி, எப்படி அனுகரித்தார் எம்பெருமானார் அப்படின்னு கேட்குறார். அதாவது கரணங்களும் கூட அவரிடத்தில் ஈடுபடும்படியாக பண்ணாரே, எப்படி பண்ணினார்னு கேட்கறதுக்கு தெரிவிக்கிறார். அவர் அடியனுடைய கர்மங்களையெல்லாம் ஒழித்தார், நல்ல ஞானத்தை கொடுத்தார் என்று தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரத்திலே 103வது பாசுரத்திலே வளர்ந்த வெங்கோபமடங்களொன்னாய் என்ன வாழவுனன் கிளர்ந்த பொன்னாங்கிழித்தவன் கிளர்ந்த பொன்னாங்கிண்டவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை இராமானுஜன் எந்தன்மை நீ வினை நோய் களைந்து நல் ஞானமளித்தனன் கையிற்கணி என்னவே. என்ன நரசிம்மனான எம்பெருமான் அவன் பண்ணின உபகாரம் அதை தெரிவிக்கிறார். வளர்ந்த வெங்கோப மடங்கள் 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 என்னால் சிங்கம்னு அர்த்தம். அந்த மடங்கள் ஒன்றாயினா ஒரு மடங்களாய்னா ஒப்பற்ற சிங்கமாக என்று அர்த்தம். அதாவது
ஒப்பற்ற நரங்கலந்த சிங்கமாய் எம்பெருமான் தோன்றினான். எப்பொழுது வியாக்கியாதா தெரிவிக்கிறார், அஸ்மின் க்ஷணே மகாசப்தஸ்தம்பே சம்சூயதே ப்ருஷம் சம்பர்த்தாஷணி சங்காதரவத் ஸ்புடிதாந்தரம் தேன சப்தேன மஹதா தைத்யஸ்ரோத்ர விகாதினா சர்வே நிபாதிதா பூமௌ சின்னமூலா இவ த்ருமாः பிப்யந்தி சகலா தேவாः மேனிரேவை ஜகக்ஷயம் தாம் ஸ்தூனாம் சததா भित्त्वा விநிஷ்க்ராந்தோ மகாஹரிः சகார சுமஹாநாதம் லயாஷணி பயஸ்வனம் தேன நாதேன மஹதா தாரகாः பதிதா புவி நிரும்ஹௌ புராஸ்தாய தத்ரைவாவிரபுத்தரி அநேககோட்டி சூர்யாக்னிதேஜசா மஹதா விருத்தः முகே பஞ்சாः பிரக்யः शरीरे मानुषाकृतीदं प्राकरालवदनः स्त्रिशतोद्धृतः அங்கண்யாலமஞ்சாங்கோராளரியாய் என்கிற ரீதியிலே எம்பெருமான் நிருசிம்மாவதாரம் பண்ணினான். எங்கே? அங்கே ஹிரண்யனுடைய அவையிலே அஸ்மின் க்ஷணே மகாசப்த ஸ்தம்பே சம்சூயதே விஷம். அந்த ஸ்தம்பத்திலே, அந்த தூணிலே பெரிய பேரிடி போல முழக்கம் கேட்டது. சம்பர்த்தாஷணி சங்காதரவத்து, பிரளய காலத்து இடி போலே ஒரு சப்தம் அது கேட்டது. தேன சப்தேன மகதா தைத்திய ஸ்ரோத்ர விகாத்தினா, அப்படியே அவன் காதை பிளக்கிற மாதிரி இருந்து, இரண்யனுடைய காதை பிளக்கிற மாதிரி இருந்து அந்த சப்தமானது. சர்வே நிபாதிதா பூமி, எல்லாரும் அங்கே இருந்துவா, எல்லாரும் பண்ணா அப்படியே கீழே விழுந்தார்கள். பூமியிலே வேறற்ற மரம் போலே விழுந்தார்கள். அந்த சப்தத்தை கேட்ட அந்த தூணானது சுக்குநூறாக ஒடிகிற பொழுது எல்லோரும் கீழே விழுந்தார்கள். பிப்யந்தி சகலா தேவாக, தேவர்களெல்லாம் பயந்து போனார்கள். மேனிரேவை ஜெகத்க்ஷயம், உலகமே அழியப் போகிறது நினைத்தார்கள். தாம் ஸ்தூனாம் சததா भित्त्वा, அந்த தூணை 100 சுக்கா ஒடித்து கொண்டு நிஷ்கிராந்தோ மகாஹரி பெருமான் பெரிய சிங்க உருவத்தோடு புறப்பட்டான். சகார சுமஹாநாதம், பெரிய முழக்கத்தை செய்து கொண்டு எம்பெருமான் அவருடைய பழைய காலத்து இடிபோலே முழங்கி பயத்தை உண்டாக்கின பொழுது தேனநாதேன மகதா தாரகாஹா பத்திதா பூமி, அந்த சப்தத்தினாலே மானத்திலிருந்து நட்சத்திரங்கள்லாம் பூமியிலே விழுந்தன. எம்பெருமான் நிருசிம்ஹபுராஸ்தாய தத்தைவாவிரபூத்தரி, எம்பெருமான் நிருசிம்மத்தை கொண்டான படத்திலேயே அநேக கோட்டி சூர்யாக்னி தேஜசா மகதா விருதா, அப்படியே கதிராயிரமிருவி கலந்தெரித்தாலொத்த நுண்முடியன் என்ன ஆழ்வார் தெரிவிக்கிற ரீதியிலே கோட்டி சூர்யாக்னியினுடைய தேஜஸ் அந்த எம்பெருமானுக்கு முகமானது சிம்மம் போல இருக்கு, உடம்பானது மனுஷ உடம்பாக இருக்கிறது. நரங்கலந்த சிங்கமாக எம்பெருமான் தோன்றினான். அந்த எம்பெருமான் இதற்காக கொண்டாடுறதுனா, அந்த எம்பெருமான் சுவாசித நரசிம்மாவதாரத்தை கொண்டாடி வியாக்கியத்தை தெரிவிக்கிறார். சுவாசித்தனான தேவதைகளுடைய ஸ்தானங்களை ஆக்கிரமித்து லோகத்தாரையெல்லாம் பாதிக்கைக்காக கண்கஹஸ்தனாய் தனிக்கோல் சிழித்தி கொண்டு திரிகிற ஹிரண்யாசுரனுடைய சுரூபமா சரீரத்தை துரும்பை கிழிக்குமா போல அனாயாசனை கிழித்து போட்ட சர்வேஸ்வருடைய திவ்ய கீர்த்தியை தம்முடைய திருவுள்ளத்திலே சுவாமி எம்பெருமானார் இருத்தி கொண்டிருந்தார். அந்த எம்பெருமானார் அடியனுடைய ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக என்கிற தாபத்திரயத்தையும் துக்கத்திரயத்தையும் அடியோடு வாசனையோடு ஓட்டிவிட்டார். கரதலாமலகமாக கையிலங்கு நெல்லிக்கனியாக தத்வகித புருஷார்த்தங்களை எல்லாம் காட்டிக் கொடுத்தார். ஆகையினாலே எப்படி நிருசிம்மன் பெருமான் அந்த துரும்பு கிழிக்குமா போலே ஹிரண்யனை கிழித்தானோ, அந்த அந்த எம்பெருமானுடைய கீர்த்தியெல்லாம் எங்கே இருக்கு? எம்பெருமானாருடைய நரசிம்ம பெருமானுடைய கீர்த்தி ஆகிற விரையெல்லாம் எம்பெருமானாருடைய திருவுள்ளமாகிற வயலில் விதைச்சிருக்கா. அதெல்லாம் எங்கே பயிர் போலே செழித்து வளர்ந்தனா நரசிம்மனுடைய கீர்த்தியெல்லாம் எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தில் வளர்ந்தன. அந்த எம்பெருமானார் அடியனுடைய தாபத்திரயத்தம் போக்கினார், நல்ல ஞானத்தை கொடுத்தார்.
ஆகையினாலே அடியனுடைய கரணங்களும் கூட சுவாமியிடத்திலே ஈடுபட்டிருக்கின்றன என்னை பாட்டிலே கேள்வி கேட்டவர்களுக்கு பதில் சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. அதனால் பதில் சொல்லும்படியாக, அதாவது வளர்ந்த வெங்கோபம் அடங்கள், கோபம் வளர்ந்தது. இப்படிப்பட்ட கோபம்னா வரம்பின்னி வளர்ந்த வெங்கோபம். இவ்வளவு கோபம் ஏன் அப்படின்னா, எம்பெருமானுக்கு தன்னிடத்திலே யாரேனும் உபச்சாரம் பட்டார்களேனால் கோபம் உண்டாகாது. சக்கரவர்த்தி திருமணத்திலேயே பார்க்கிறோம். சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஆழ்வார் பேர் கொடுத்தாருங்க, பெரிய ஆழ்வார். சீற்றமிலாதான் சீற்றமிலாதான பாடிப்பரா சீதமனான பாடிப்பரா என்று பேர் கொடுத்தார். அவனுக்கு ஜித்தக்ரோதகான்னு பேர், கோபத்தை வென்றவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இந்த பெரிய கோயிலில் அருளப்பாடுவார். அருளப்பாடு சீபாதந்தாங்குவோர் அருளிப்பாடு விண்ணப்பம் செய்வார். அதுபோல் சக்கரவர்த்தி திருமணம் கோபம் உண்டாகனா அருளிப்பாடு கோபம் அப்படின்னு அருளிப்பாடு கொடுத்தால் அருளிப்பாடு சாய்ச்சா தான் கோபம் வரும். அவ்வளோ சுலமாக சக்கரவர்த்தி திருமணம் கோபம் வராது. குரோதம் ஆகாரய தீவிரம் என்று தனக்காக கோபம் உண்டாகாது. ஆசித்தர்களுக்கு ஆரேனும் ஒரு நலிவை ஏற்படுத்தினால் அவன் கோபம் உண்டாகும். பிராட்டியும் பெருமாளையும் பிரித்து வைத்தான் ராவணனாகிற பையல். திருவினை பிரித்த கொடுமை கழுவி அரக்கன், பாவையை பிரித்த பாவி வஞ்சன். உயிரையும் உடம்பையும் மிருகமா போல இக்கரையிலே பெருமாளையும் அக்கறையிலே பிராட்டியும் பிரித்து வைத்தான். அவனையும் கூட பெருமாள் பொறுத்திருந்தார் தனக்கு திங்கழைத்தான்பதற்காக. ஆனால் அதே இந்த காலத்திலே ஒரு சமயம் திருவடியானவர் வாகனமாக இருக்கிறார் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு. அப்பொழுது அந்த திருவடி தம்மேல எத்தனை அம்பை வருகித்தான் ராவணன். அப்போ அவர் பெருமாளுக்கு கோபம் அல்ல, திருவடியின் நெத்தியில பானத்தை பிரயோகம் பண்ண மாத்திரத்திலே பெருமாள் ததோ ராமோ மகாதேஜா ராவணேன கிருதம் விரணம் கோபஸ்ய வசமே இவான் என்னி. எப்போ அந்த ஹனுமானுடைய திருமேனியிலே அம்பை செலுத்தினானோ பெருமாள் கோபத்துக்கு வசப்பட்டவரான், கோபமாகவே ஆயிட்டார். அப்படி கோபம் பெருமான் எப்போ உண்டாகும், அடியார் இடத்துல அபச்சாரப்பட்டா. அதுபோல இந்த ஹிரண்யன் என்ன பண்ணான், சரண்யனான எம்பெருமான் தான் எத்தனையோ குற்றங்களை செய்தான், அத்தனையும் பெருமான் பொறுத்துனான். ஆனால் பிரஹ்லாதனை அவன் நலியத் தொடங்கின உடனே பெருமாளுக்கு கோபம் வந்து விட்டது. எப்படிப்பட்ட கோபம் உண்டாச்சுன்னா, அது வரம்பின்றி வளர்ந்தான் கோபம். இந்த கோபத்தை தெரிவிக்கக்கூடிய திருவங்க முனைத்த சீற்றம் விண்சுடப்போய் உலகும் பிறவும் மனைத்த மஞ்சாளறியாய் விண்சுடப்போய். அங்கே பரமத்தில் கூட அந்த அங்கே விண்ண கூட அந்த அந்த திருநாட்டை கூட சுற்றுமா. அப்படி எல்லோரும் பயப்படும்படியா அவ்வளோ கோபம் உண்டாய்த்தான் அந்த எம்பெருமானுக்கு. எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்திங்கில்லையாளன் இரணியன் தூண் புடைப்பா என்று தானே கட்டின தூண் அளந்திட்ட தூணை அவன் தட்டா. அப்பொழுது அதான் இந்த பிரமாணங்களை பார்த்தோம். அங்கிருந்து நரசிம்ம பெருமான் வெளியில் வர, அப்போ தான் நரசிம்மனுடைய அவதாரம். வெளியில் வரும்பொழுதே என்ன பண்ணான், ஹிரண்யன் வாளை உருவிக்கொண்டு தாக்குவதற்கு நரசிம்மனோடு போர் புரிவதற்கு புறப்பட்டான். மடங்களை கண்டதும் வாளை உரையிலிருந்து உருவி மடங்களோடு போட வந்த ஹிரண்யாசுரனுடைய பொன் போன்ற ஈரம். அவன் ஹிரண்யன் பேர் ஏன் பொன்னன், அவன் பொன் போல இருக்கும் அவனுடைய உடம்பு. அந்த சரீரத்தை எம்பெருமான் தன்னுடைய கூறிய நகங்களாலே சுலவாக 2 பிளவாக 2 பிளவாக கிழித்து எரிஞ்சுட்டான். ஒரு நாரை கிழித்து எறிவது போலே பொன் ஆகம் கீண்டவன் வளர்ந்த வெங்கோப மடங்கள் ஒன்றாய் ஒப்பில்லாத சிம்மமாக எம்பெருமான் தோன்றினான். அப்பொழுது அவனுக்கு இந்த கோபம் உண்டாயிற்று, வரம்பின்னு வளர்ந்தது. வாள் அவுணன் அசுரன், வாளேந்திய அசுரன் ஹிரண்யாசுரன். அவனுடைய பொன் போன்ற ஆகம் சரீரத்தை கீண்டவன் எம்பெருமான் கிழித்தெறிந்தான். அந்த நரசிம்ம பெருமானுடைய கீர்த்தி, அதாவது புகழானது என்னாச்சு, பயிர் எழுந்து விளைந்திடும் சிந்தையிராமாசன் எம்பெருமானாருடைய திருவுள்ளம் இருக்கே, அந்த திருவுள்ளமே ஒரு நன்சை நிலம். அதில் என்ன விதைச்சிருக்கா, நரசிம்ம பெருமானுடைய கீர்த்தி புகழை விரையாக விதித்திருக்கிறார்கள். அது நன்னா வளர்றது. எங்கே வளருது, எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தில் அந்த கீர்த்தியானது பயிர் எழுந்து விளைந்து நன்னா வளர்றது. ஏன்னா
அவனுடைய நரசிம்மப்பெருமானுடைய கீர்த்தி இருக்கே, என்னென்ன கீர்த்தின்னு பார்க்கிறோம். முதல் விஷயம் என்னென்னா சிங்கப்பிரான் சீற்றம். அவனுடைய சீற்றம் இருக்கே அதுவே நமக்கு தஞ்சம், அதுதான் நமக்கு உயுபாயம் என்கிறார்கள் ஆழ்வார்கள். பெருமானார் சிந்தையிலே விளையும் கீர்த்தி பயிர்களில் சிலதெல்லாம் வரிசையாக அவதனால் இந்த பாசுரத்தில் காட்டித்தரார். முதல் விஷயம் அந்த சிங்கப்பிரானுடைய சீற்றம் என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். மேவி அரியுருவமாகி இரணியதாம் தெரியுகிறாள் கிண்டான் சினம். உன்னாந்திருந்தாயில போய் ஆழ்வார் பாசுரம், தமிழ் தலைவன் பாசுரம். அதுக்கு வியாக்கியாதா பரிவாச்சம் பிள்ளை தெரிவித்தார். அருள் அன்று நமக்கு உத்தேசியம் அச்சினத்தை தெரி அனுசந்தி. அந்த சினம் இருக்கே எம்பெருமானுக்குள்ளான சினம், ஆசிரித்த விரோதிகளிடத்தில் ஏற்படக்கூடிய சினம் இருக்கே அதை அனுசந்தானம் பண்ணு என்று தெரிவித்தார். அதே போல பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதிலே 93வது பாசுரத்திலே வயிரளவாளுருவி வந்தானை அஞ்சா ஈரிலகமாய் மடுத்ததென்னி புரியுகிறாள் பூவடிவை ஈடழித்த புனாழி கையா சேவடி மேல் ஈடழியச் செத்து. என்ன ஹிரண்யனை கொண்டு முடிச்சாச்சு. அதற்கு அப்புறம் கூட பெருமானுக்கு கோபம் குறையவே இல்லையாம். ஏன்னா அது தன்னிட அடியானிடத்திலே அபச்சாரப்பட்டதுனால உண்டான கோபம். தன்னிடத்தை அபச்சாரப்பட்டதுனால கோபம் அல்லது தனிஞ்சிருக்கும். இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் வெளிச்சது விரிவாச்சான் பிள்ளை. ஷணாகதற்கு தஞ்சமான தனமாவதியாஷிதார்த்தமாக பண்ணும் சீற்றம். அடியார்கள் எம்பெருமானை தஞ்சமாக பற்றினார்களே, போதாக பற்றினார்களே, அவர்களுக்கு எது தனம் எது செல்வம்னா எம்பெருமானுக்கு இருக்கிற கோபம். ஆசிரித்த விரோதிகளிடத்தில் அவன் காட்டக்கூடிய கோபம் இருக்கே அதுதான் இவர்களுக்கு தனம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய சீற்றமே ஒரு கீர்த்தி தான். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமானால் மடங்கலானதும் அதாவது சிங்கமானதும் அதுவும் கூட நரங்கலந்து சிங்கமானதும் ஒரு கீர்த்தி அவனுக்கு. ஏன்னா பிரம்மா கொடுத்த வரத்துக்கு சேர இந்த பிரம்மாவுடைய படைப்புக்குள்ளே அடங்கும்படியான பிராணிகளிலே ஒன்று ஆகாமல் எம்பெருமான் தோன்றினானே, அதனால் அதுவும் ஒரு பொழுதுதான். இப்படி அவன் தோன்றியதுனால் என்னாச்சு, பிரம்மாவை காட்டிலும் பரமன் இவன் மேம்பட்டவன் இவன்கிறத காட்டினான் இல்லையோ, அதுவும் அந்த எம்பெருமானுக்கு கீர்த்தி தான். அதன் பிறகு பார்த்தோமானால் எங்குமுளன்னு சொன்னான். எங்கடா இருக்க நீ சொல்ற நாராயணன்னு கேட்டார். எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்தி என்ன எங்குமுளன்னு சொல் மெய்யாக்கினானே பெருமான். எல்லா இடத்துலையும் அந்த எந்த தூணவன் தட்டுவன்னு தெரியாது, பெருமான் எல்லா இடத்திலும் இருந்தான். அதனால இவனுடைய சர்வ வியாபகத்துவமானது வெளிப்படுகிறது. அதுவும் ஒரு கீர்த்தி தான் அவனுக்கு. இப்படிப்பட்ட கீர்த்திகளை எல்லாம் நம்முடைய திருவுள்ளத்திலே பயிராய் வளர்த்து விளையும்படியாக செய்திருக்கிறார் எம்பெருமானார். அதாவது இந்த குணானுசந்தானங்கள் எம்பெருமானாருக்கு பலித்து அவரை சேர்ந்தவனான எனக்கும் பயன்படுகின்றனாங்கிறார் அமுதனார். சரணாகதற்கு தஞ்சமான தனமாக அனுசந்தித்து சீற்றம் இருக்கே என் மெய்வினையான் நோயாம் இரணியனை களைவதற்கும் பயன்படுவதாயிற்று. அதாவது வளர்ந்த வெங்கோபமடங்களொன்னாய் அன்று வாழவுனன் கிளந்த பொன்னாகங்கீண்டவன் கீர்த்தி பயிரிழிந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் அந்த எம்பெருமானார் எந்தன் மெய்வின நோய் களைந்து மீன சரீரத்தினால ஏற்படக்கூடிய பாபம், அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இத்தனையும் போக்கினார். போக்கினது மட்டுமல்லாமல் நல்ல ஞானத்தை கொடுத்தார், தெளிந்த ஞானத்தை கொடுத்தார். நரசிம்மனே மண்பகை மாற்றி தெளிந்த ஞானத்தை கொடுத்து வாழ்விப்பன்கிற ஞானத்தை கொடுத்தார். அந்த நல்ல ஞானமானது தெளிவாக புரியும்படியாக அந்த ஞானத்தை கையிலங்கு நெல்லிக்கணியாக கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கணி உள்ளங்கை நெல்லிக்கணி போல கொடுத்தார் எம்பெருமானார். அதனால தான் கரணங்களும் விடும்படியாக ஆர்வமானது எனக்கு பெருகித்து என்று தெரிவிக்கிறார் அமுதனார் இந்த பாசுரத்திலே. அதற்கு அடுத்த பாசுரம் 104வது பாசுரம். சரி, இப்படி உபதேசித்த ஞானம் இருக்கே, பெருமானார் கொடுத்த ஞானம், அதையே இவ்வளவு தூரம் நசிக்கிறீரே,
அந்த எம்பெருமான விஷயமான ஞானம் அதை ரசிக்கிறீர்னா அந்த எம்பெருமான் நேரிலே காட்டி கொடுத்தால் எவ்வளோ ரசிப்பீர்னா தெரிவிக்கிறார். அப்படின்னு கேட்டதற்கு எம்பெருமானார் கேட்பதாக கொண்டு போவது தெரிவிக்கிறார். கண்ணனை நன்றாக காட்டி தந்தாலும் தேவர் திருமேனி, அந்த திருமேனியிலே பிரகாசிக்கும்படியான குணங்களைத் தவிர வேறெதும் எனக்கு வேண்டாம். இந்த சம்சாரத்திலேயே இருந்தாலும் சரி, பரமத்துக்கே போனாலும் சரி, எங்கள் ஆச்சாரியரான எம்பெருமானார் அவருடைய குணானுபவம் தான் எனக்கு ஒடுமைய ஒழியா, அவருடைய திருமேனி அனுபவம் தான் எனக்கு ஒடுமைய ஒழியா, மற்றொன்னும் வேண்டேன் என்று தெரிவிக்கிறார். கையக்கணியன்ன கண்ணனை காட்டித் தரினும் தன்மையில் பிறங்கிய சீரன்னி வேண்டிலன் யான் நிறையத்தொய்யில் கிடக்கிலும் சோதி விண்சேரிலும் இவ்வருள் நீ சியல்தரிப்பன் ராமா என் செழுங்கொண்டலே, என் செழுங்கொண்டலே. கொண்டல்னா மேகம். லோகத்தில் எத்தனையோ மேகங்கள்லாம் இருக்கலாம். அந்த மேகங்கள்லாம் மழை பொழிந்தவாறே இழுத்து போய்விடும். ஆனால் எம்பெருமானார் செழுங்கொண்டல், செழுமை மாறாத கொண்டல் என்றால் அவருக்கு கருணையிலே குறைவே ஏற்படாது. எவ்வளவுதான் அருள் புரிந்தாலும் ஔதாரியத்தை வருஷித்தாலும் அவருக்கு மேலும் மேலும் வருஷிக்கக்கூடியதான காருண்யங்கிற நீராலய நிரம்ப பெற்ற கொண்டல் எம்பெருமானார் கொண்டார். அணைய வன்மைன்னு அதான் இவர் வேறொரிடத்திலேயும் தெரிவித்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானாரே கண்ணனை, கண்ணன் எம்பெருமானை கையில் கணியென்ன காட்டி தரிலும், கையிலே இருக்கக்கூடியதான நெல்லிக்கனி போல எம்பெருமானை காட்டி கொடுத்தாலும், கண்ணன்னா என்ன அர்த்தம்? பல அர்த்தங்கள் உண்டு, 10 அர்த்தம் உண்டு கண்ணன் என்பதற்கு. கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம், எல்லாருடைய நெஞ்சையும் ஈர்க்கிறவன் ஒரு அர்த்தம். பேரழகன் அப்படின்னு அர்த்தம். 10 அடியவர்க்கு எளியவன், கண்ணன்னாலே எளிமையானவன் அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ஆசிரியர்களுக்கு பரதந்திரனாக இருக்கக்கூடியவன். அந்த எம்பெருமானை கையிலே கொடுத்து அனுபவிக்கச் செய்தாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேண்டாம்? உந்தன்மையில் பிறங்கிய சிரன் நீ வேண்டிலன் யான். மெய்னா திருமேனி, உந்தன்மைனா உன்னுடைய திருமேனி, தேவர் திருமேனி. அதில் பிறங்கிய சீர்னா பிறங்குதல்னா பிரகாசித்தல், பிரகாசிக்கும்படியான சீர் குணங்கள். தேவரீருடைய திருமேனியிலே பிரகாசிக்கக்கூடிய அழகு, மென்மை முதலான குணங்களை தவிர வேற எதையும் நான் விரும்ப மாட்டேன் என்று தெரிவிக்கிறார் அமுதனார். நிறையத்துயில் கிடக்கிலும் சோதி விண்சேரிலும் இவ்வருள் நீ செயல் தரிப்பன். அதாவது அடியேன் இந்த சம்சாரத்திலே இருந்தாலும் சரி, இல்லை பரமத்திலே நீர் என்னை கொண்டு போய் வைத்தாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, அடியேனுக்கு வேண்டுவது என்னென்னா தேவருடைய திருமேனி அனுபவிக்க வேண்டும். தேவருடைய திருமேனி குணங்களை அனுபவிக்க வேண்டும். என்னுடைய அவயவ அழகை அனுபவிக்க வேண்டும். கஷாயசோபிகமஹனீயசிகாநிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விவலோபமீதம் ஜத்தினேஷநிபமுல்லசதோர்த்வபுண்ட்ரம் ரூபம் தவாஸ்து யதி ராஜதிருஷோர்மமாக்ரே. காஷாயசோபி, காஷாய வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறார். கவனீயமான ரொம்ப அழகான சிக்கை, கணனச்சிக்க முடியும் சொல்லும்படியான சிக்கை, திருதண்டம், கையில் திருதண்டம், பவிதம், உதிக்கிற சூரியனை போன்ற அழகான திருமேனி, திருவன்காப்புகள். அப்படிப்பட்ட எம்பெருமானார் அவர் அடியனுடைய கண்முன்பே தோன்ற வேண்டும் பிரார்த்திக்கிறாரே, அந்த திருமேனி அழகை பிரார்த்திக்கிறார். எது? அந்த திருமேனி உந்தன் மெய்யில் பிறங்கி சீரன்னி வண்டிலாம். அந்த திருமேனியினுடைய குணங்களை தவிர மற்றொன்னும் எனக்கு வேண்டாம். அந்த திருமேனியுடைய அனுபவம் தான் வேணும். பற்பம் என்னத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடபதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன் கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் நவர் தந்திடு இகழ் நிறைந்திடு முருவல் நிலாவழகும்
கற்பகமே விழிகருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கழல் சூடிய முடியும் கணநச்சிக்க முடியும் எப்பொழுதும் எதிராஜன் மணிமழகன் இதயத்துளதால் இளையன கெதிரின் இளையன கெதிரிலையன கெதிரே இல்லையன இல்லையன கெதிரில்லையன கெதிரே என்ன பெருமானாருடைய திருமேனியே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் மானவாளம் அவர்களும் கூட எம்பெருமானாருடைய திருமேனி அவைகள். அதாவது ஆச்சாரியன் ஜிச்சன் ஆறுயிரப்பானும் அவன் தேசாருஞ்சிச்சன் அவன் சீர்வடிவை என்ன பண்ணாம் ஆச்சாருடைய திருமேனியிலேயே நோக்காக இருக்க வேண்டும். அதனால்தான் மணவாளம் அவர்களும் ஆர்த்தியில் தெரிவிக்கிற பொழுது சீராருமிதிராஜர் திருவடிகள் வாழி திருவரையிற்சாத்திய செந்துவர் ஆடவாழி ஏறாரும் செய்ய வடிவெப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி முருவல் வாழி துணமலர்கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி திருப்போடில் ஞானமுத்திர வாழியே என்ன அந்த திருவேணி வாழ்த்தி பாடுகின்றார். திருவேணி ஈடுபட்டு பேசுகின்றார் இந்த முதனாரையொட்டி மாமனிகளும். இப்படி நன்மியல் பிறங்கிய சிரன் நிவெண்டிலன் ஞான் நிறைய தொய்யில் கிடக்கிலம். நிறையம்னா நரகம். எது நரகம் அப்படின்னா எபெருமானை விட்டு பிரிந்திருப்பதற்கு ஹேத்துவான இந்த சம்சாரமே நரகம்தான். இறைவன் சம்சாரத்தை நரகம்னு தெரிவிக்கிறார். நிறைய தொய்யில், தொய்யில்னா சேறு, சேற்றில், இந்த சேற்றிலே சம்சாரமாகிற நரகத்திலே கிடந்தாலும் தேவரீருடைய திருமீனி அழகை அனுபவித்திருக்கை குறுப்பான கிருபையை அவள் செய்தால் அந்த சம்சாரத்திலும் கூட நான் வருந்தி இருக்காமல் கால் பொருந்தி பாவித்து தரித்திருப்பேன். அதாவது நரகம்னா எது, ஸ்வர்க்கம்னா எதுன்னு சொல்லி பிராட்டியானவள் பெருமாளிடத்தில் கேட்டாள். பெருமாள் சொன்னார், என்னதில் பெரிய சாதாரணமான கேள்வி, ஸ்வர்க்கம்னா இந்திரபுரி, நரகம்னா யமபுரின்னு பிராட்டி சிரித்து விட்டாள். தெரிஞ்சால் சொல்லணும், இல்லாட்டி என்ன பண்ணோம், யாருடைய அபிப்பிராயத்தால் ஸ்வர்க்கம், யாருடைய சுகம், யாருடைய அபிப்பிராயத்தால் நரகம், யாருடைய அபிப்பிராயத்தால் ஸ்வர்க்கம்னு கேட்கணும்னு சொல்லி யஸ்த்வயா சஹசஸ்வர்கோ நிரயோ யஸ்த்வயா வினாஹா. ராமா, உன் கூட இருந்தால் எனக்கு அதுதான் ஸ்வர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தால் அதுவே தான் எனக்கு நரகம்னு தெரிவித்தாளாம் பிராட்டி. ஆழ்வார் விடியாவென் நரகம் என்ன, இந்த சம்சாரத்தை தான் நம்ம ஆழ்வார் நரகம்னு தெரிவிக்கிறார். இங்கிருந்து எம்பெருமானோடு புறப்பட போகிறார் ஆழ்வார். பெருமாளை அழைத்து கொண்டு செல்வதற்காக க்ஷமித்திரனும் நம்மாழ்வாரை அழைத்து கொண்டு செல்வதற்காக எம்பெருமான் வந்துட்டான். ஆழ்வாருடைய கரத்தை பற்றி நான் வாரி ஆழ்வீர் புறப்படும், நான் மோட்சம் வேணும் மோட்சம் வேணும் நேரே, இன்னைக்கு மோட்சம் கொடுக்குறேன், விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் என்ன வாரம் வாரம் அவசரப்படுத்தினான் ஆழ்வார். அப்பொழுது ஆழ்வார் சொன்னார், நரகத்த நகு நெஞ்சே, இதனால் அவனை பாடு படித்தது இந்த சம்சாரம், இதை பார்த்து ஒரு சிரிச்சு போனாராம். அதனால் இந்த சம்சாரமான இந்த சம்சார மண்டலத்தை தான் நரகம்னு ஆழ்வார் தெரிவித்தார். அதுபோலே அவனார் நிறைய துயில் கிடக்கினும் இந்த சம்சாரமாகிற ஷேரு அதில் கடந்தாலும் சோதிவின், அது எப்படிப்பட்டது, பரமாகாசம், சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற 3 குணங்கள் கலசாமல் சத்துவமே வடிவ சுத்த சத்துவமயமாக இருக்கக்கூடிய அந்த பரமாகாசம் சோதிவின்னு சொல்லும்படியான இடம். அங்கே கொண்டு போய் வைத்தாலும் தேவள் இங்கேயே அடியனை வச்சாலும் தேவர் திருமேனி குணங்களை அனுபவிப்பதற்கு அருள் புரிந்தீரானால் தரித்திருப்பேன், இல்லாவிட்டால் பரமபதம் சொன்னாலும் தரித்திருக்க மாட்டேன் என்று தெரிவித்தாரா. இந்த பாசுரத்திலே 104வது பாசுரத்திலே. அடுத்தது 105வது பாசுரம். எல்லாரும் லோகத்தில் தோஷங்கள் நிறைந்த சம்சாரம், இக்கொடு உலகம்ங்கிற ஆழ்வார் இருள் தருமா ஞாலத்தோடு இனி பிறவி யான் வேண்டேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட இருள் தருமா ஞாலம், இதில் இந்த சம்சார சம்பந்தம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவார்கள். எல்லோரும் பரவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவா. ஆனால் அமுதனாரே, நீரின்னோ சம்சாரத்தையும் பரவத்தையும் ஒன்று போல நினைப்பதாக சொல்கிறீரே, சரி நீர் எங்கே போகணும் ஆசைப்படுறீங்க, நீர் போக விரும்பும்படியான இடம்தான் எதுன்னு கேட்ட.
அதற்குத்தான் பதிலாக அமைந்தது அடுத்த பாசுரம். எழுந்திரப்பார் கடல் கண்டுயில் மாயன் திருவடிக்கு விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நஞ்ஞானி நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் இராமானுஜனத் தொழும் பிரியோர் எழுந்திரத்தாடுமிடம் அடியேனுக்கிருப்பிடமே. அடியேனுக்கிருப்பிடம் எது என்னால் பெருமானாரை கொண்டாடும்படியான அடியார்கள் அவர்கள் ஆனந்த களிப்போடு வர்த்திக்கும்படியான ஸ்தலம் இருக்கே, அதுதான் அடியேனுக்கு இருப்பிடம். செழுந்திரப்பார்கள் கண்டுயில் மாயன். திரைன்னா அலை, பார்க்கடல்னா திருப்பார்கள் க்ஷீராப்தி. செழுந்திரப்பார்கள், செழுமைன்னா அழகுன்னு ஒரு அர்த்தம், பெருமைன்னு ஒரு அர்த்தம். அழகான அலைகள் வந்து வீசுகின்றன திருப்பார்கடலிலே. கோல கருமேனி செங்கன்மால், அந்த எம்பெருமானுடைய திருமேனியை தீண்டப்பெற்ற பெருமகிழ்ச்சியினாலே அந்த அலைகளெல்லாம் அப்படியே குழந்தைகள் கைதூக்கி ஆரவாரிக்குமா போலே இந்த அலைகள் ஆரவாரத்தோடு செல்கின்றது அந்த கடல், பார்க்கடல். அங்கே போய் அந்த மாயனை செவிக்கின்றார்கள் அடியார்கள். செழுந்திரை பார்க்கடல் கண்டுயில் மாயன். அங்கே எம்பெருமான் கண்டுயில் கொள்கிறான். என்ன பண்ணுறான்? உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான். எம்பெருமான் தூங்குறானா? உண்மையிலே தூங்கவில்லை எம்பெருமான். அங்கே ஜெகத்ரக்ஷண சிந்தை பண்ணி கொண்டு கிடக்கிறான். எப்படி இந்த உலகத்தவர்களெல்லாம் கை சேர்ப்பதுன்னு சிந்தித்து கிடக்கிறான் எம்பெருமான். அங்கே தன்னிடத்திலே வந்து பள்ளி கொண்ட அந்த பரமனை கடல் என்ன பண்ணுறது? தன்னுடைய அலைகளாகிற கைகளாலே அப்படியே திருவடிகளை வருடி கொடுக்குறது. அது எப்படி இருக்குன்னா, அப்படியே எம்பெருமான ஊஞ்சலை விட்டு வச்சு ஆட்டி உறங்க பண்ணுவது போல இருக்காம். எம்பெருமானை கண்டுயில் பண்ணு கொள்ளச் செய்வதாக இதுக்கு தோன்றுகிறதாம் பக்தர்களுக்கு. கடலோதம் காலழைப்ப கண் வளரும்னு தெரிவிக்கிறார்கள் பொய்யாழ்வார். இந்த கடலோதம், கடலுடைய அலைகளானது அப்படி திருவடியில் வந்து அப்படியே வீசுறது. அது அப்படியே பெருமான் தட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. குழந்தை சேனிச்சுன்னு இருக்கும்போது தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் செழுந்திரப்பார்கடல் கண்டுயில் அழகிய அலைகளை உடைய திருப்பார்கடல்லே கண்டுயில் மாயன், பள்ளிகொள் மாயன் ஒரு பாட்டம் காட்டுறார். இப்படி மேலே மாயன்னு சொன்னார். ஏன் மாயன்னு சொன்னார்? ஆச்சரியம், அவன் உண்மையிலே தூங்கல்ல. நித்ராதி ஜாகர்யா என்ன பட்டர் விழிப்புடன் இருந்து கொண்டே உறங்குகின்றாயினர். அவன் உறங்குவான் போல் யோசிது, உண்மையிலே தூங்கல். அவன் தூங்குறா போல பள்ளி கொள்ளின்னா மாயந்தான். அது உண்மையிலே தூங்கல்ல எம்பெருமான். அந்த எம்பெருமான் அந்த திருப்பார்கடல் நாதன் அவனிடத்தை மாயன் கண்டுயில் திருப்பார்கடல் கண்டுயில் மாயன் திருவடிக்குள் விழுந்திருப்பார். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே ஈடுபட்டிருக்கா சில பேர் ஞானிகள். அந்த எம்பெருமான் விழுந்திருப்பார். அவருடைய நெஞ்சிலே மேவு நஞ்ஞானி அந்த திருப்பார்கடலான எம்பெருமான் அங்கே அவனிடத்திலே ஈடுபட்டு அவனுடைய குணங்களுக்கு தோத்த அடிவர்களாய் தினந்தோறும் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை பார்க்கடலான் பாதம் வழுவான வகை நேர்ந்து வைகள் துழ்வாரை ஒரு நாள் திருப்பார்கடலானுடைய குணங்களுக்கு தோத்து கிடக்கிறவா அவ வந்து என்ன பண்ணுறா? மேவு நல் ஞானம். அவர்கள் விரும்பும் உகக்கும்படியான ஞானத்தை உடையவர் யாரு? எம்பெருமானார். மிகவும் நல் ஞானம். அந்த ஞானத்தை உடையவரான எம்பெருமானார். அந்த எம்பெருமானாரை தொழும்படியான நல்வேதியர்கள் நல்ல வைதிகர்கள் அவர்கள் தொழும்படியான திருப்பாத்து உடையவர் அவர். அந்த எம்பெருமானாரை தொழும்படியான பெரியோர் எழுந்தருள் இருக்க இடம் இருக்கே, அதுதான் அடியேனுக்கு வஸ்தவிய பூமி. வஸ்தவி எங்கே வசிக்கணும்னா ஆச்சாரியனுடைய சன்னிதானத்திலே தான் வர்த்திக்க வேணும். அதுதான் அடியனுக்கு வசிக்கும்படியான ஸ்தலம் என்று தெரிகிறார். பரம வைதிகர்கள் என்ன அல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் பரம வைதிகரானவர்கள் ராமானுஜம் இதிபதியும் பிரணமாகமி மூர்த்தனா என்று அந்த எம்பெருமானார் தொழுகிறார்கள். எப்போ? சர்வகாலமும் சேவித்துக் கொண்டிருக்கும்படியான பெருமுடையவர்கள் இவர்கள். எம்பெருமானாரை தொழுவது, அவரை பிரதட்சணம் செய்வது என்ன இப்படி எம்பெருமானாரை அனுபவித்து கொண்டு அதனால் உண்டான களிப்பு உள்ளடங்காது, மகிழ்ச்சி உள்ளடங்காது ஆரவாரம் செய்து கூத்தாடுகின்ற இடமிருக்கே அவர்களின் அடிவனான எனக்கும் அதுதான் இருப்பிடம் என்கிறார் அமுதனார். இங்கே ஒரு விஷயம் பார்க்கலாம். இராமானுசனை தொழும் பெரியோர் என்ன தெரிவிக்கிறதுனால இராமானுசனை யார் தொழறா? இராமானுசருக்கு மட்டுமே உண்டான அசாதாரணமான பெருமை ராமானுசருக்கு பிற்பட்ட
முதலிகள், எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள், அவருடைய திருவிழி சம்பந்தம் பெற்றவர்கள், அவர்கள் மட்டுமா எம்பெருமானாரை தொழுகின்றார்கள்? எம்பெருமானாருக்கு முன்புள்ள முதலிகளும் கூட எம்பெருமானாரை தொழுதார்கள். எங்கே பார்க்கிறோம்? நம்மாழ்வார் சிவன் நாதமணிகளுக்கு 4000 கொடுக்கிற காலத்தில் நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே என்று ஒளிச்சீர்கள் எல்லாம் கொடுக்கிற காலத்திலே திருவாய்மொழியை கொடுக்கிற பொழுது பொலிஹொலிகாங்கிற திருவாய்மொழியை கலியுங்கடும் கண்டுகொன்மின் கடன் பூதங்கள் மண்மேலென்னு சொல்லுகிற பொழுது பவிஷ்யத்திலே ஒரு மகானுபவர் அவதரிக்கப் போகிறார். பவிஷ்யதாச்சாரியர் சொன்னப் போகிறார். அவராலே கிருதயுகம் கலியுகம் கட்டு கிருதயுகம் போல ஆகப்போகிறது என்னெல்லாம் தெரிவிக்கிற பொழுது நாதவர்கள் அந்த வியக்தியை செவிக்க வேண்டும் என்று விரும்ப அவருடைய விருப்பத்திற்கு சேர பெருமானாருடைய திருமேனியை காட்டி கொடுக்க பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை செவித்தும் திருப்திவிராதவர் அந்த திருமேனியை நிச்சயமாக செவித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவையருடைய திருமேனியை காட்டிலும் அத்தியாகர்ஷகமாக இருக்கின்றது. திருமேனி மிகவும் ஈர்க்கும்படியாக இருக்குது. ஆகையால் இந்த பவிஷ்யதாச்சாரிய நித்தியம் செவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என பிரார்த்திக்க, அப்பொழுது ஆழ்வார் சிற்பியினுடைய கடவுளே தோன்றி ஆழ்வார் தன்னிலே இந்த சிற்பியினுடைய கடவுளே தோன்றி பவிஷ்யதாச்சாரியரை அவனுக்கு சேவை சாதிப்பித்து மறுநாள் காலையிலே அவன் நியமத்தோடு வந்து ஆகார நித்திரைகளை நீக்கே தாபரபரணியில் நீராடி வந்து ஆழ்வார் கட்டிக்கொண்டுத்த ரீதியிலே பவிஷ்யதாச்சாரியர்களுடைய திருமேனி படித்து ஆழ்வாரத்திலே கொடு சமர்ப்பிக்க அவர் மற்ற எடுத்து சக்தியை அதிஷ்டிப்பித்து நாதமர்களிடத்திலே கொடுத்தாராம் பவிஷ்யதாச்சாரியரை. அந்த பவிஷ்யதாச்சாரியருக்கு ரகசியமாக நித்தியபடி நாதமணி திருவாரணம் பண்ணார், உய்யக்கொண்டா திருவாரணம் பண்ணார். இப்படியாக பெருமானார் முன்புள்ள முதலும் கூட இராமானுஜத்தோடும் பெரியோர் தான். இன்னை தினம் ஆச்சாரிய அக்ரேசரனான உய்யக்கொண்டார் திருவள்ளுவர் பரீகாட்சருக்கு 1200வது திருநட்சத்திர பூர்த்தி. இந்த முன்புள்ள முதலிலும் கூட பெருமானாருக்கு ரகசியமாக பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தில் திருவாராதனம் பண்ணி வந்தவாதான். அவளும் கூட அவருடைய திருவடிகள் அவருடைய திருநட்சத்திரம் ஆகையாலே தொழும் பெரியோர் எழுந்திரைத்தாழவும் அடியேனிக்கிறமே அந்த அவர்களுடைய இருப்பிடம் தான் இருக்கிற இடம் தான் நமக்கு இருப்பிடம் என்னும் அர்த்தம் சொல்லலாம். பாட்டு அதற்கும் இடம் கொடுக்கிறது. இராமானுஜ தொழும் பெரியோர்னா பெருமானாருடைய சிஷ்யர்கள் இன்னும் ஒருந்தும்படியாக அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். அப்படியாக அதுதான் ரொம்பவும் யுக்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட அடியார்கள் அவர்கள் எம்பெருமானாரை அனுபவித்ததினாலே இந்த ஆனந்தானமும் உள்ளடங்காத ஆரவாரம் செய்து கூத்தாடுகிற இடமிற்கு அதுதான் அடியேனுக்கு இருப்பிடம் என்று தெரிவிக்கிறார் அமுதனார். இப்படியாக மற்ற பேர் அடியார்கள் குழாங்கள் உடன் பரமதநாதனை அனுபவிப்பதற்கு மற்ற பேரெல்லாம் ஆசைப்படுவோம். அதாவது அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்ன போலோ என்று நம்ம ஆசைப்பட்டார். எல்லா முக்தாத்மாக்களோடும் நித்திசூரோடு சேர்ந்து பரமதனை அனுபவிக்கணும் ஆசைப்பட்டார். ஆனால் எங்கள் அமுதனார் அவர் என்ன ஆசைப்படுகிறார்னா எம்பெருமான் ராமானுஜருடைய அடியார்களோடு கூட எம்பெருமானாரை அனுபவிக்க வேண்டும். எந்த இடத்துல ராமானுஜ அடியார்கள் இருக்கிறார்களோ அதுதான் அடியனுக்கு பிராபிய ஸ்தலம். மற்றொன்னும் அடியனுக்கு பிராபியம் கிடையாது. ஸ்ரீராமானுஜ பக்தர்கள் கழித்து கூத்தாடுகின்ற இடம் இருக்கே அதுதான் அடியனுக்கு பரமோத்தேசியமான ஸ்தானம் என்று காட்டி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அமுதனார் அந்த அமுதனார் ஈடுபட்ட எம்பெருமானார் இந்த எம்பெருமானாருக்கும் பாடியத்துவம் இடையேற பார்வை செய்தோன் என்று அருகிலும் செய்து அளவந்தாரும் போத்தும்படியான இன்னை தினம் திருநட்சத்திரத்தை கண்டுகொள்ளும்படியான உய்யக்கொண்டார். இவ் அனைவரையும் வணங்கி ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாந்தியஸ்ரீ நித்தியமங்கலம் என்று தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். அடியேன் சர்வாபராதான் க்ஷமஸ்வா. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே
இல்லை எனக்கெதிரே